ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ஓட்டடை தான் செய்ய போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா பொருள் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு வந்து 1 கப் அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் வந்து புழுங்கரிசி சாதம், அது வந்து 1/4 கப் அளவுக்கு, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அவல் வந்து சிவப்பு அவலோ வெள்ளை அவலோ எதாக இருந்தாலும் அது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 2 சிட்டிகை அளவுக்கு சோடாப்பு போட்டு நல்லா நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நம்ம அதை 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி வந்து மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இது வந்து ஓட்டடை சுடுற சட்டி. பாருங்கள், மாவு ஊற்றிட்டு லைட்டாக பரத்தி விட்டுட்டு இது வந்து நம்ம இந்த பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா மூடி வச்சுட்டு தீ வந்து கம்மி பண்ணி வச்சிடணும். பார்த்திங்கன்னா சூப்பரான சாஃப்டான ஓட்டடை வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இது வந்து சூப்பராக வந்துடும். அதில் ஒட்டி பிடிக்காது. கோதுமை மாவு தான், ஆனால் ஒட்டி பிடிக்காது. இதில் வந்து நம்ம ஆப்பம் செஞ்சுருக்கோம் தேங்காயெல்லாம் போட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் இல்லாமல் அவல், கோதுமை மாவு, சாதம் போட்டு நல்லா நைஸாக ஆட்டி இந்த மாதிரி சுட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். உடனே 10 நிமிஷத்தில் நம்ம வந்து இது ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி ஆட்டி வைக்காத அன்றைக்கி நம்ம வந்து இதை சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் வந்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளே இருக்குது. நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. இதுக்கு வந்து எந்த குழம்பு வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ.